இந்த பாருங்க, சென்னையில் ஒரு போக்குவரத்து இதில் பேருந்தில் போன மாணவரை ஒரு நடத்துனர் அடிச்சு விட்டார். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர். இதை கேட்டுக்கிறீங்க, இது எப்படி கையாளணும்னு பாருங்க. இந்த மாதிரி வந்தவொடனே வண்டி எடுத்துக்கு நேரம் போயிடுறாரு. மாணவர்கள்லாம் வீதியில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை என்ன, இவர் அடிச்சு விட்டாரு, அவர் என்ன செய்யலாம்ன்றேன், அவரை எங்கேயாவது வேலையை விட்டு தூக்கிடுங்க அப்படின்ற. சரி, இந்த டிஸ்மிஸ் போ, வேலையில் இல்லை, நீ படிக்கிற பிள்ளை, நீ எதுக்கு போராடி இருக்க, போய் படிக்கப்போ அனுப்பிட்ட. அப்படி அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்தோடனே, என்னங்க நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்க, பாவங்க அப்படின்னு. ஏய், படிக்கிற பிள்ளையோட போய் இவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாமா? அவன் படிப்பை விட்டு விட்டு வீதியில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கான், பைத்துக்கரத்தனா. அவன் கேட்கறது டிஸ்மிஸ், பிரச்சனை முடிஞ்சு வச்சு போயிட்டான். வேணா 2 நாள் விட்டு என்னை வந்து பார்க்க சொல்லு. வந்தோடனே, என்ன ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு அறிவு இருக்கா? படிக்கிற பிள்ளைய சின்ன பிள்ளைகளோட போய் தகராறு பண்ணிருக்கலாமா? இந்தா வேற பக்கத்தில் ஓட்டுறவன் கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயாவது போய் வேலை செய்ப்போ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதானே தலைவனுக்கு அழகு. ஒரு நொடியில் தீர்க்கலாம் அந்த பிரச்சனையை. தீர்த்துட்டு அடுத்து என்ன விடுங்க அப்படின்னு போக வேண்டியது தானே. அது அவ்வளோ பெரிய எல்லாத்துக்கும் துணிஞ்சு நம்மளை மாதிரி எதுவும் வேணா பயா பார்த்துக்கிறோமேன்னு வந்து நிற்க முடியாது. எல்லாரும் நிற்க முடியாது தம்பி, எல்லாரும் நிற்க முடியாது. இப்போ இது சிறைக்கு போனதுனால சவுக்கு சங்கருக்கு எவ்வளோ பெரிய இழப்பு இருக்குது. அந்த குடும்பத்துக்கு யார் அந்த வலைவலி நடந்தால் வருமானம், அது இல்லை. இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ அந்த மாதிரி இழப்பை தாங்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறவன் தைரியமாக நிற்பான். இல்லைன்னா என்ன பண்ண முடியும்?